வணக்கம். திமுகவில் இணையும் செங்கோட்டையன், மிகப்பெரிய ட்விஸ்டால் அதிர்ந்து போன எடப்பாடி பழனிசாமி. இங்கிலாந்து நாட்டிலிருந்து உடனடியாக சென்னை திரும்பும் முதலமைச்சர் ஸ்டாலின். இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 7 மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது தமிழ்நாடு அரசியல் களம் பரபரப்பாக இயங்கி வருகிறது. முக்கியமாக அதிமுக தற்போது பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ள நிலையில் அதிமுகவின் முக்கிய புள்ளிகள் பலரும் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் ஏற்கனவே ஒரு சில முக்கிய புள்ளிகள் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்து விட்டனர். இந்த நிலையில்தான் அதிமுகவின் மிக முக்கிய புள்ளிகளுள் ஒருவராக இருந்த செங்கோட்டையன் அவர்கள் தற்போது அதிமுகவிலிருந்து விலக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது கடந்த ஆண்டு நடந்த விவசாயிகள் கூட்டத்தில் வைக்கப்பட்ட பேனரில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் படத்தை வைக்கவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறித்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் விமர்சித்திருந்தார். அந்த பேனர் விவசாயிகள் சங்கத்தால் வைக்கப்பட்டது என 1000 சமாதானங்கள் சொல்லப்பட்டாலும் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக தலைமையுடன் ஒட்டாமலேயே இருந்தார். அதன்படி செங்கோட்டையன் அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் அதிமுகவிலிருந்து விலகுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த மனக்கசப்புகளுடன் கடந்த 6 மாதங்களுக்கு மேல் அவரும் அதிமுகவில் பயணித்து விட்டார். இதனால்தான் வரும் 5ஆம் தேதி அன்று மனம் திறந்து பேசப்போவதாக செங்கோட்டையன் அவர்கள் அறிவித்திருக்கிறார். இது அரசியல் வட்டாரத்தில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அதாவது பொதுவாகவே ஒரு அரசியல் கட்சி தலைவர் மனம் திறந்து பேசப் போகிறேன் என்றால் ஏதோ பெரிதாக வெடிக்கப் போகிறார் என்று அர்த்தம். அந்த வகையில் எம்ஜிஆர் காலத்து எம்எல்ஏ செங்கோட்டையன் அவர்கள் தற்போது இவ்வாறு கூறியிருப்பதால் கண்டிப்பாக வரும் 5ஆம் தேதி அன்று அதிமுகவிலிருந்து விலகும் முடிவை அவர் அறிவிப்பார் என்று அரசியல் நோக்கர்கள் கூறி வருகின்றனர். இந்த நிலையில் அதிமுகவிலிருந்து விலகி செங்கோட்டையன் அவர்கள் எந்த கட்சியில் இணைய போகிறார் என்ற எதிர்பார்ப்பு அனைவரது மத்தியிலும் எழுந்துள்ளது. இப்படிப்பட்ட நிலையில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் செங்கோட்டையன் அவர்கள் திமுகவில் இணையக்கூட வாய்ப்பு அதிகம் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது ஏற்கனவே அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்தவர்கள் தான் தற்போது முக்கிய அமைச்சர் பதவிகளில் நீடித்து வருகிறார்கள். மேலும் அவர்களுக்குரிய அங்கீகாரமும் பதவியும் மரியாதையும் திமுகவில் நிரம்ப கிடைத்து வருகிறது. அந்த வகையில் செங்கோட்டையன் அவர்களும் திமுகவில் இணையலாமா என்ற ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே தற்போது வெளிநாட்டு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு செங்கோட்டையன் அவர்களது இந்த அறிவிப்பு பற்றி தகவல் தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போது செங்கோட்டையன் அவர்கள் திமுகவில் இணை விருப்பம் இருந்தால் அவரை சேர்த்துக் கொள்ளலாம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூறியதாகவும் அவருக்குரிய பதவிகள் திமுகவில் வரும் என அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பாருங்கள் என்றும் முதலமைச்சர் தரப்பில் கூறப்பட்டதாக கூறப்படுகிறது. அதன்படி தற்போது அதிமுகவில் அதிருப்தியில் உள்ள செங்கோட்டையனிடம் திமுக தரப்பும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அந்த வகையில்தான் இன்றைய தினம் செங்கோட்டையன் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் முத்துசாமி அவர்கள் மற்ற கட்சிகளிலிருந்து வருபவர்களை திமுக வரவேற்கும் என மறைமுகமாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் வரும் 5ஆம் தேதி முக்கிய அறிவிப்பை வெளியிடவுள்ள செங்கோட்டையன் அவர்கள் வரும் 8ஆம் தேதி அன்று இங்கிலாந்திலிருந்து மீண்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னை வந்ததும் அவரை நேரில் சந்திக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை செங்கோட்டையன் அவர்கள் திமுகவில் இணையும் பட்சத்தில் அடுத்தடுத்து பல அதிமுகவின் முக்கிய புள்ளிகளும் திமுகவில் இணையலாம் என்றும் கூறப்படுகிறது. இது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகுந்த அதிர்ச்சியையும் பின்னடைவையும் ஏற்படுத்தியுள்ளது. அதிருப்தி காரணமாக அதிமுகவிலிருந்து அதிமுகவின் முக்கிய புள்ளியும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் அவர்கள் விலக இருப்பதாக கூறப்படும் நிலையில் அவர் யாரும் எதிர்பார்க்காத வகையில் திமுகவில் இணைய வாய்ப்பு அதிகம் இருப்பதாக கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.